அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை ஆகஸ்ட் 19 முதல் 25 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி இப்போ செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் குருவோடு ரிஷபத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4இல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 7க்குடைய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருக்கின்றன. குரு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். குரு பார்வை வேற கோடி நன்மை. 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சாரமும் பார்வை நிலைகளும் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது ராசியை குரு பார்க்குறார், ராசிநாதன் பார்க்குறார். அற்புதங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் இழந்து வந்த பெருமைகள், அதை மற்றவர்களால் உதாசீனப்படுத்தின எல்லோரும் உங்களை மறுபடியும், அதாவது உங்களுக்கு இழந்த புகழ் பெருமை பெயர் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் ராசி. அதாவது 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறதால மிக மிக சிறப்பு. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. இந்த 2 7 இருக்கார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல பணவரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருப்பார்கள். அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படலாம். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போது அர்த்தாஷ்டம, அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 4இல் சனி அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் இல்லை. இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால முன்வீட்டு பலனை தருவார். பயப்படாதீங்க. யோக பாக்கியங்களை தருவார். தீய பலன்கள் செய்வதற்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய தருணம் வந்தாச்சு. இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு ப்ளஸ்ஸும் கூட ஒரு மைனஸும் கூட. பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம். பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு வாங்க முனைவீர்கள். ஆனால் அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு செலவாயிடும். மற்றபடி பூர்வீகத்தில் உங்கள் சொத்தை யாராவது ஆட்டைய போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிங்க.
குலதெய்வம், ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பார்த்தால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன் தெரியாது. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். உங்களுக்கு மருத்துவ செலவு வச்சு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். 7ஆம் இடத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான், குரு மங்கள யோகம். அடடா, அற்புதங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், ரசாயனத்துறையில் இருப்பவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் இருப்பவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சொந்த தொழில் இப்போ பண்ணலாமா, நல்லா பண்ணுங்க, லாபம், நிறைய லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்ததிபதி 10இல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். சுக்கிரனும் இருக்கிறார். கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு காலம். தந்தைக்கு யோக பாக்கியங்கள், அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான ஒரு வாரம். அரசாங்கத்தில் உயர் பணியில் இருக்கும் அன்பர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இவங்க அதற்கு நிகரான பணியில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னாலும், நல்லது நடக்கும் என்று சொன்னாலும், சில நேரங்களில் எதிர்மறையான இடர்பாடுகள் ஏற்படலாம், பின்விளைவுகளை சந்திக்கலாம். சனி பார்க்குது. சூரியனை சனி பார்த்தா எதிர்மறையான செயல்பாடுகள் ஆகிவிடும். மற்றபடி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. இப்படி பல அற்புதங்களான விஷயங்கள். அதாவது ராசியை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 7லேயே குரு இருக்கார். அதாவது நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள், சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.